வணக்கம். உங்களுக்கு தீபிகாவ நல்லாவே தெரியும். ஸோ நாங்க 2 பேரும் தொடர்ந்து நெறைய ட்ராவல் பண்ணிட்டுருக்கோம். உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ ஆக்சுவலி இந்த ட்ராவல் பெண்கள் பண்றதுங்கிறது மனச விசாலமாக்கும். நெறைய மனிதர்கள சந்திக்கும்போது, அவங்களோட அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய எல்லா விஷயங்களையுமே இந்த ட்ராவல் கத்துக் குடுக்கும். நம்ம முதல்ல நம்மளோட திங்ஸை நம்மளே ஹேண்டில் பண்ணுவோம். இங்கே எடுத்துகிட்டு போவோம், அங்கே நமக்கு நிறைய பேர் சப்போர்ட்டர்ஸ் இருந்திருப்பாங்க வீட்டில் இருக்கும்போது. நம்ம இது வரைக்கும் ஃபேமிலி டூராக போகும்போது அது வேறு மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் நம்ம தனியாக ட்ராவல் பண்ணுறோம் ஃப்ரெண்டோட அப்படிங்கும்போது நம்ம எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுறதுல நிறைய விஷயங்கள் கற்றுக்குவோம், கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அந்த மாதிரி நானும் நிறைய கற்றுக்கிறேன். இப்போது நாங்கள் பூரி யாத்ரா இந்த ஒரு 8 டேஸ் பற்றி தான் நாங்கள் சில விஷயங்கள் ஷேர் பண்ண போகிறோம். முதல்ல தீபிகாட்ட நான் வந்து தேங்க் பண்ணிக்கணும். முதல்ல தீபிகா அண்ட் அவங்க ஹஸ்பண்ட் என்னோட பிரியமான தம்பி சரவணனுக்கு நான் கண்டிப்பாக தேங்க் பண்ணிக்கணும். ஏன்னா ஃபுல் அரேஞ்ச்மெண்ட்டு, அதாவது ஃப்ளைட் டிக்கெட்ஸ்லேருந்து டிரான்ஸ்போர்ட்டாக இருக்கட்டும், ட்ரெயின் டிக்கெட்ஸ் புக் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே அவங்க வந்து முன்னாடியே ரிவ்யூஸ் எல்லாம் படித்து ஏனோ தானோன்னு ஒரு ஹோட்டல்லாம் புக் பண்ண மாட்டாங்க. ஏன்னா சேஃப்டி ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுனால. அப்புறம் பட்ஜெட்லேயும் இருக்கணுங்கிற ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட்டும் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் பார்த்து தான் ஒரு விஷயம் பண்ணுறது. ஸோ கிட்டத்தட்ட என்னோடய ஸ்ரீசைலம் யாத்திரை, அதுக்கப்புறம் இந்த யாத்திரை, இந்த 2 யாத்திரையுமே முழுக்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து அவங்களே வந்து எல்லாத்துக்கும் நான் முன்னாடி சொன்னதே என்னென்னா, என்னால் ஃபாலோ பண்ண முடியல, ஸோ நீங்கள் வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டிங்கன்னா நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன், என்னால் இந்த சப்போர்ட் எனக்கு பண்ண முடியுமா நீங்கள் அப்படின்னு கேட்டு அவங்க வந்து நம்ம பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் 2 பேரும் ட்ராவல் பண்ணுறோம். ஸோ இப்போது இந்த ஃப்ளைட் டிக்கெட், ட்ரெயின் டிக்கெட்ஸ் எல்லாம் இருக்குல்ல தீபி, அதில் உங்களோட சேலஞ்சஸ் என்னென்ன இருந்தது? இப்போ ஒரு ஹோட்டல் செலெக்ஷன் இந்த மாதிரி விஷயத்தை பற்றி, ஏன்னா எல்லாமே ஒரு அவேர்னஸ் வீடியோன்னு எடுத்துக்கோங்க, யூஸ் ஆகிறவங்களுக்கு யூஸ் ஆகும். அதனால் இந்த கான்வர்சேஷன் கொஞ்சம் லென்த்தியாக இருந்தாலும் யாருக்கெல்லாம் யூஸ் ஆகுதோ அவங்களுக்கு இந்த டிப்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுங்கள் நீங்கள். பர்ஃபெக்ட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் நந்தினி இந்த எக்னாலஜ்மெண்ட்க்கு. அண்ட் என்னென்னா, எந்த ட்ரிப்புமே பிளான் பண்ணும்போது நம்ம ப்ரையராக ஒரு பிளான் இருக்கணும். டேட்ஸ் நம்ம முதல்ல ஃபைனலைஸ் பண்ணிட்டோன்னா ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் டேட்ஸ்க்கு முன்னாடியே புக் பண்ணும்போது உங்களுக்கு ப்ரைஸும் கம்மியாகும். அண்ட் நமக்கு ஒரு நிறைய டைம் இருக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளைட் வந்து ப்ரீ புக்கிங் எப்போவுமே இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக சார்ஜஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். லாஸ்ட் மினிட்ல போக போக உங்களுக்கு டபுள் ட்ரிப்புலாம் ஆகும். அப்போ நமக்கு ஸ்ட்ரெஸ் ஆகும். ஸோ ஃப்ளைட் டிக்கெட்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ப்ரையராக பிளான் பண்ணி டேட்ஸை ஃபைனலைஸ் பண்ணி புக் பண்ணிடணும். ஏன்னா நாள் நெருங்க உங்களுக்கு ப்ரைஸ் வந்து டபுள் ட்ரிப்புள் ஆகும். ஸோ அது நமக்கு கஷ்டம். இது ஒன்று. ஹோட்டல்ஸ் பொறுத்த வரைக்கும் தான் உங்களுக்கு ரியல் சேலஞ்சே இருக்கும். ஏன்னா நமக்கு இப்போ எக்கச்சக்கமான ஹோட்டல்ஸ் நிறைய ஆப்ஸ் இருக்குது. கோ ஐபிபோ இருக்குது, மேக் மை ட்ரிப் இருக்குது, இந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குது. ஒன்னொன்றுலேயும் ரிவ்யூஸ் போட்டிருப்பான், சாதகமாகவும் இருக்கும், நெகட்டிவாக இருக்கும். பட் நீங்கள் ஏதாவது ஒரு பர்டிகுலர் 2 டாப் ஆப் வந்து சூஸ் பண்ணிவிட்டு எந்தெந்த ஹோட்டல்ஸ் வந்து ரேட்டிங் எப்படி கொடுத்துருக்காங்க, ரேட்டிங்கை தாண்டி ரிவ்யூ படிக்கணும். ஓரளவுக்கு ரிவ்யூ படித்தாதான் உங்களுக்கு என்ன ஜனங்க ஃபீல் பண்ணியிருக்காங்க. மிக்ஸ்டாக இருந்தாலும் ஒரு மெஜாரிட்டி ரிவ்யூஸ் இருக்கும். அதை வச்சு நீங்கள் வந்து ஹோட்டலில் ஃபோன் பண்ணி பேசி இந்த மாதிரிலாம் பண்ணும்போதே உங்களுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹோட்டலுக்கு ஃபோன் பண்ணி இப்போ இம்பீரியல் ஹைட்ஸ் பேசுகிறேன்னா எப்படி நம்மளை ரிசீவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது, அந்த ஹலோ சொல்லி நம்ம பேசுகிறதே நம்ம டிசைட் பண்ணிடலாம், இது ப்ரொஃபஷ்னலாக இருக்குமா, சேஃபாக இருக்குமான்னு. ஸோ இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் வச்சு தான் நம்ம ஒரு ஹோட்டலை வந்து டிசைட் பண்ணலாம். அப்படி டிசைட் பண்ணி பண்ணுறது தான் நம்ம வந்து இந்த புக்கிங்ஸ் எல்லாம். ஏன்னா விமன் வந்து வென் யூ ட்ராவல் அலோன் நிச்சயமாக சேஃப்டி மெஷர்ஸ் இருக்கணும். எங்கே நம்ம தங்குறோமோ அந்த இடம் சேஃபாக தான் இருக்கணும். எல்லாம் ஊர் பூரா சுற்றிட்டு வந்தாலும் அவங்களே வந்து கேப் அரேஞ்ச் பண்ணி தராங்களா, இல்லைன்னா ஃபுட் அங்கேயே இருக்கா, பிரேக்ஃபாஸ்ட் இருக்கா, அங்கே நைட் ஸ்டே பண்ணுறதுக்கு எவ்வளோ சேஃப்டி, இதெல்லாம் தான் மனசில் வச்சுக்கிட்டு முன்ன பின்ன ஆனாலும் நம்ம வந்து அந்த பட்ஜெட்டை வந்து கொஞ்சம் ஃபீஸபிளாக பண்ணிக்கலாம், தப்பே இல்லை. வேறு எதுலையாவது குறைச்சிக்கிட்டாலும் சேஃப்டிக்காக நீங்கள் யூ ஹாவ் டு கோ ஃபார்வர்ட் வித் பெட்டர் ஹோட்டல்ஸ். அது ஒன்று இருக்குது. ஸோ இப்படி தான் நாங்களும் பார்க்குறோம். ஸோ இது கொஞ்சம் மெனக்கடன்னு சொல்கிற மாதிரி, பட் வந்து இருக்கும்போது எவ்வளோ சௌகரியமாக இருக்குது. ஏன்னா இது முன்னாடி இந்த ஹோம்ஒர்க் ஒழுங்காக பண்ணிட்டோம்னா வரும்போது எல்லாம், ஏன்னா இங்கேயும் டீவியேஷன் ஆக வாய்ப்பு இருக்குது. சில நேரங்களில் செக்இன் டைம், செக் அவுட் டைம்லாம் மாறும் சில ஹோட்டல்ஸில். இப்போ எங்களுக்கு இருந்த சேலஞ்சஸ் பார்த்திங்கன்னா, சில நேரங்களில் பார்த்திங்கன்னா ஒரு 11 o'clock வந்து செக்இன் டைம் அப்படின்னா நம்ம லேட்டாக ஒரு 4-5 மணிக்கு தான்
ஹோட்டலுக்குள்ளே போகிறதுன்ற மாதிரி நம்ம வருவோம். அப்போ பிரச்சனை இல்லை. ஆனால் சில சமயம் ஏர்லி மார்னிங் நம்ம ட்ரெயின் அங்கே போய் ரீச் ஆகுது அப்படிங்கும்போது ப்ரீவியஸ் டேவே நம்ம சேர்த்து புக் பண்ணிக்கணும். அப்படி பண்ணால் தான் நமக்கு அது சௌரியப்பட்டு வரும். ஸோ இந்த மாதிரி கேல்குலேஷன்ஸ் அப்போது கொஞ்சம் பட்ஜெட் நம்ம அதுக்கு ஒதுக்கி தான் ஆகணும். நம்ம அங்கே ஒரு 2-3 ஹவர்ஸ் தான் அன்றைக்கி இருந்திருப்போம் ஆக்சுவலி. ஆனால் பார்த்தா ஏர்லி மார்னிங்கே நம்ம வந்துடுறோம். அப்போ போய் நம்ம எங்கே தேடுறது? 2 லேடிஸ் அவ்வளோ லக்கேஜை வச்சுட்டு, ஏன்னா 7 டேஸ்க்கு பேக்கிங் அப்படின்னா பயங்கர பேக்கிங்காக இருக்கும். ஏன்னா நம்ம விளாகர்ஸாக இருக்கும்போது காஸ்டியூம் எல்லாம் மாறணும் அப்படின்னு ஆசையாக இருக்கும். ஸோ இது ஒன்று நம்ம கொஞ்சம் பட்ஜெட்டை வந்து பிளான் பண்ணிக்கணும். இப்போ லக்ஸுரிங்கிறத விட சேஃப்டிக்காக ப்ளஸ் வந்து ஒரு கம்ஃபர்ட்டுக்காக கண்டிப்பாக நம்ம ஒரு பட்ஜெட் ஒதுக்கி ஆகணும். அடுத்து இந்த டிரான்ஸ்போர்ட்டு அண்ட் லாங்குவேஜ் இஷ்யூஸ் அதை வந்து ஹேண்டில் பண்ணுறது, அதை பற்றி சொல்லுங்கள். டிரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த ஹோட்டல் தான் எல்லாத்துக்குமே ஒரு சோர்ஸ் மாதிரி. நீங்கள் புக் பண்ணுற ஹோட்டல்லே மேக்ஸிமம் வந்து கேப்ஸ் அரேஞ்ச் பண்ணுவாங்க. இல்லை அவங்களா வந்து ஒரு ஆட்டோவோ ஒரு ஷேர் ஆட்டோவோ அவங்களா புக் பண்ணி கொடுப்பாங்க. ஏன்னா தெரியும், அந்த லோக்கல் பீப்புளை தெரியும். ஸோ த்ரூ த ஹோட்டலில் நீங்கள் போகும்போது சேஃப்டியும் இருக்கும் அண்ட் அதுக்கேற்ற ஒரு பட்ஜெட்டட் தான் இருக்கும். ரொம்ப இப்போ நாங்கள் ட்ராவல் பண்ணதே பயங்கர காஸ்ட்லியெல்லாம் சொல்லவே முடியாது. பர் டேக்கு எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் நம்ம ஊரில் பண்ணுற மாதிரி தான். ஸோ அது வந்து முன்ன பின்ன ஆகும். இன்னும் ஒரு 500-600 முன்ன பின்ன ஆகும். தட்ஸ் பர்ஃபெக்ட்லி ஃபைன். பட் தெரியாத ஊரில் நம்ம நாள் முழுக்க எங்கெங்கேயோ போகும்போது ஒரு தெரிஞ்ச சோர்ஸ் மூலியமாக ஹோட்டல் மூலியமாக போகும்போது அவங்களுக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி, நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் பிளான் பண்ணுறது உண்டு. லாங்குவேஜ் இப்போ கூட இப்போ தெரிஞ்சதுனால கம்ஃபர்டபுளாக இருக்குது. இல்லைன்னா நமக்கு இப்போ இருக்கவே இருக்குது, டிரான்ஸ்லேட்டர் இருக்குது. நீங்கள் ஃபோன்லேயே வச்சுட்டு டிரான்ஸ்லேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது தெரியலன்னா மேனேஜபிள் தான். இங்கிலீஷ் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ண வந்துருச்சுன்னா இந்தியாவில் எங்கே வேணால் நீங்கள் போய் ட்ராவல் பண்ணிட்டு வரலாம். தெரியாத ஒரு இடத்துல நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது கூகுள் மேப்பை ஆன் பண்ணி வச்சு கரெக்டான ரூட்டில் தான் நம்ம போயிட்டுருக்கோமா அப்படிங்கிறத அப்பப்போ நம்ம என்ஷூர் பண்ணிக்கணும். இது ஒன்று பண்ணணும். இன்னொன்று, நம்ம எந்த இடத்துலையுமே ஒன்றுமே தெரியாத மாதிரி அந்த டிரைவர்கிட்ட காட்டிக்கக்கூடாது. நிறைய விஷயங்கள் நமக்கும் தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை க்ரியேட் பண்ணணும். கேஷுவலாக இருக்கணும். அப்புறம் அவங்க வந்து இவ்வளோ ஆகும் அவ்வளோ ஆகும்னு சொல்லும்போது என்ன இவ்வளோ தானே டிஸ்டன்ஸு அப்படின்னு பேரம் பேசவும் தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் வந்து செகண்ட் இந்த விஷயங்கள்லாமும் மனசில் வச்சுக்கணும். ட்ராவல் அப்படிங்கிற விஷயத்த நம்ம தொடர்ந்து பேசிகிட்ருக்கோம். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, பெண்கள் வந்து அவ்வளோ ஈஸியாக ட்ராவல் பண்ண முடியுதா இந்த நாட்டில் அப்படிங்கிறாங்க. இது வரைக்கும் அது ஸ்மூத்தாக போகுது அப்படின்னா அதுக்கு பிளானிங் செஷனை நம்ம கரெக்டாக பண்ணியிருந்தால் அந்த எக்ஸிக்யூஷன் பார்ட் வரும்போது சின்ன சின்ன டீவியேஷன்ஸ் தான் வருமே தவிர நமக்கு வந்து மேஜரான இஷ்யூஸ் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதுதான் வந்து இப்போ நான் இங்கே சொல்லிக்கணும்னு விரும்புகிறேன். அடுத்து நம்ம இப்போ ஷாப்பிங்லாம் போகிறோம் இல்லையா, அந்த டைமில் வந்து வெளியில் வந்து நமக்கு பார்த்தோன்னே ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் இது நம்ம ஊர் ரேட்டை விட கம்மியாக இருக்குது, இல்லை இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம ஊரில் கிடைக்காது அப்படின்னு ஒரு ஷாப்பிங் ஸ்பிரிட் வந்து லேடிஸ்க்கு அது அந்த டைம் நிறைய ஏமாத்துறவங்க இருக்காங்க. நம்ம நிறைய பார்த்துட்டோம். ஸோ அதை எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுறது, சமாளிக்கிறது? அதுதான், இப்போ நம்ம ஒரு கேபில் போகிறோன்னா ஃபஸ்ட்டு நந்தினி சொல்கிறது ஒரு ஆட் ஆன் பண்ணுற பாயிண்ட்டு, கேப் டிரைவர்ஸுங்கிறது ஒரு டிரைவரை பார்க்காம கொஞ்சம் நம்ம ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஒரு ஒரு தம்பியா அண்ணனா அந்த மாதிரி பேசிக்கிட்டே போனோம்னா அவங்களுக்குள்ள அந்த ஒரு நமக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு பாவம் வந்ததுன்னா அவங்களே நம்மளை ப்ராப்பரான இடத்துக்கு கொண்டு போய் கைட் பண்ணிவிடுவாங்க. அது வந்து நாங்கள் இத்தனை ட்ராவல் பண்ணதில் அது 200% எங்களால் அடித்து சொல்ல முடியும். அண்ட் நேத்திக்கும் நம்ம போகும்போது அவரே வந்து ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போனார். டெரகோட்டா ஜுவல்லரிங்கிறது ஒரிஜினலாக ஒரு ஹோல்சேல் ப்ரைஸில் அவங்க மேனுஃபேக்சர் பண்ணி வர யூனிட்கே கூட்டிகிட்டு போனார். ஸோ அங்கே போகும்போது எவ்வளோ அங்கே ஏமாறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது, கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ இது எல்லாமே ஒரு கனெக்டட் ஒரு இது மாதிரி தான், ரிப்பல் எஃபெக்ட் மாதிரி தான். ஃபஸ்ட்டு போடுற பிளான் எந்த ஹோட்டல் ஸ்டே, எந்த கேப், அடுத்ததான் த்ரூ தேட் ஒரு கேப் டிரைவர், அந்த கேப் டிரைவர் கிட்டே இருக்கிற ஒரு ரேப்போ, இப்படி தான் ஒரு ரிப்பல் எஃபெக்ட் மாதிரி போகும். அண்ட் இந்த ஆனால் சேலஞ்சஸ்ங்கிறது ஸ்ட்ரீட்ஸ்லலாம் பண்ணும்போது நிச்சயமாக ஏமாற்றுவாங்க, டபுள் ட்ரிப்பிளாக பண்ணுவாங்க. அது நமக்கு கொஞ்சம் ஒரு இன்ட்யூட்டிவாக ஒரு சென்ஸ் இருக்கணும், இதுக்கு இவ்வளோ கொடுக்கணுமா எந்த மாதிரி அப்படிங்கிற ஒரு நம்மளோட ஒரு அவேர்னஸோடு நம்ம வந்து கொஞ்சம் பார்கெயின் பண்ணால் பாதிக்கு பாதி ரேட் குறைச்சி நம்ம அந்த மாதிரி வாங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அடுத்து இந்த தர்ஷன் விஷயம் இருக்குது பாருங்கள்.
இது மெஜாரிட்டி வந்து என்னென்னா, இப்போ முன்னாடியும் நான் நிறைய ஸ்பிரிச்சுவல் யாத்திரை பண்ணியிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா, ஒரு சில இடங்கள் எக்ஸ்ப்ளோரே பண்ணியிருக்க மாட்டோம். டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸோட ஸ்பிரிச்சுவல் யாத்திராலாம் போகும்போது, அந்த மெயினான ஸ்தலங்களை மட்டும் அவங்க டார்கெட் பண்ணி அழைச்சிட்டு போவாங்க. பட் நம்மள மாதிரி இப்போ 2 ஃப்ரெண்ட்ஸு சேர்ந்து பண்ணுறோம், 4 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து ட்ராவல் பண்ணுறோங்கும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். அக்கம் பக்கத்தில் வேறு என்னென்ன இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்பிரிச்சுவல் யாத்ரானா பூரி மட்டும் கவர் பண்ணுவாங்க, கோனார்க் மட்டும் கவர் பண்ணுவாங்க. ஆனால் ராம்சண்டி ஒரு இது இருக்குது, அதை கவர் பண்ணியிருப்பாங்களான்னு தெரியாது. சாண்ட் ஆர்ட் மியூசியமை கவர் பண்ணுவாங்களான்னு தெரியாது. ஸோ ஒரு யாத்ரா அப்படிங்கிற விஷயம் போகும்போது யாத்திரையை மட்டும் பார்க்காம, ஏன்னா நம்ம சும்மா நம்ம அந்த இடத்துக்கு போகிறதில்ல, அதனால் அதை சுற்றி இருக்கிற பிளேஸஸையும் நம்ம கொஞ்சம் ஜாகிரபிக்கலாக அந்த பிளேஸை பற்றி தெரிஞ்சிருக்கணும். எந்த ஸ்டேட்டில் இருக்கும், அந்த ஸ்டேட்டில் என்னென்ன மேஜர் அட்ராக்ஷன்ஸ் இருக்குது, இதை பற்றி நம்ம கொஞ்சம் அந்த நேரத்துலையாவது, நேராக நம்ம முன்னாடியே பிளான் பண்ணி ஒரு ஐட்டனரி போட்டுருவாங்க. இவங்க வந்து பிளானிங் பக்காவாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ட்ரிப் அப்போது புவனேஸ்வரில் இருக்கிற சில கோயில்களுக்கெல்லாம் போனோம். அதெல்லாம் மற்றவங்க பார்ப்பாங்களா, ஏன்னா நேராக புவனேஸ்வரில் இறங்கின உடனே பூரி கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஜெகநாதரை தர்ஷன் பண்ணிவிட்டு விமலாதேவி தர்ஷன் பண்ணிவிட்டு இப்படி போகும். ஆனால் நாங்கள் எங்கள் ட்ரிப்பில் புவனேஸ்வரில் இருக்கிற நிறைய கோயில்களுக்கு போனோம். அது ஒரு ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது. அதே மாதிரி இந்த சௌசத்தி யோகினி டெம்பிள், 64 யோகினிகளுக்கான அந்த கோயிலெலாம் வந்து ரொம்ப நிறைய பேர் போகிற இடமே கிடையாது. அப்போ நம்ம கொஞ்சம் ரிசர்ச் பண்ணணும். இந்த ஏரியாவில் என் ரூட்டில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ரிசர்ச் பண்ணால் அந்த லிஸ்ட்டை நம்ம முன்னாடியே வச்சுக்கலாம். இதில் அப்புறம் டைம் மேனேஜ்மெண்ட், அடுத்தது டைம் மேனேஜ்மெண்ட்டு. இப்போ ஒவ்வொரு கோயிலுக்கும் நம்ம விளாகரா வேற இருக்கும். இப்போ டைம் ரொம்ப இழுத்துன்னு போனதுன்னா என்ன ஆகுது, அதை பற்றி கொஞ்சம். கண்டிப்பாக. ஸோ நந்தினி சொன்ன மாதிரி நாங்கள் வந்து இப்போ நம்ம 2 பேரும் 4 பேரும் சேர்ந்து போகணுன்னா கஸ்டமைஸ் பண்ணிக்கிறோம். ஸோ முன்னாடியே தெரிஞ்சிருச்சுன்னா இந்த 10 சிவன் கோயில் இருக்கும், ஆனால் அதில் ரொம்ப பழமையாக இருக்குது, இது ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டாக இருக்குன்னா அந்த இடத்த மிஸ் பண்ணாமல் இருக்கிற டைமில் பார்க்கலான்ட்டு ஒரு லிஸ்ட்டு போட்டு ஒரு கோயில் போகும்போது எங்களுக்குன்னு ஒரு டைம் செட் பண்ணிக்கிறோம். இப்போ ஒரு 20 நிமிஷம் இந்த கோயிலுக்கு தேவைப்படுதுன்னா கரெக்டாக 20 நிமிஷத்தில் அவங்களும் சரி நானும் சரி போய் என்னென்ன வந்து நமக்கு வந்து கண்டென்ட் எடுக்கணுமோ, வீடியோ ஷூட் பண்ணணுமோ, ஃபோட்டோஸ் எடுத்துக்கணுமோ, ஷேரிங் பேசிஸில் வி சப்போர்ட் ஈச் அதர். அந்த மாதிரி பண்ணோம்னா டைமையும் நம்ம கரெக்டாக வச்சுக்கலாம். அப்படி பண்ணால் மட்டும்தான் இந்த இந்த என் ரூட் இப்போது புவனேஸ்வர் ஏர்போர்ட்லேருந்து பூரிக்கு போகிறது வந்து 60 கிலோமீட்டர்ஸ். பட் இந்த 60 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே ஒரு 6 இடம் எக்ஸ்ட்ராவாக ஒரு 6 இடம் நம்ம பார்க்க முடியும். அதில் ஒரு இடத்துக்கு ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் வச்சு குவிக்காக அதை பண்ணி அந்த சுவாமியும் தரிசனம் பண்ணும்போது ஒரு யாத்திரவே ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஃபீல் வருது. ஆமாம். அடுத்தது ஃபுட்டு ஹேபிட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க ட்ராவல் டைமில். இப்போ நமக்கு உடம்பு நார்மலாக இருக்குதுன்னு வச்சுப்போம், வேறு எந்த ஒரு மேஜர் டிசீஸ் இல்லை, ஒரு கண்டினியூஸ் மெடிக்கேஷனில் இருக்கிற ஒரு பர்சன் இல்லை, அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம மேனேஜ் பண்ணலாம். 7-8 டேஸ் எல்லாம் தாராளமாக ஸ்மூத்தாக கொண்டு போகலாம். எப்படிப்பட்ட ஃபுட்டை வந்து நம்ம சாப்பிடணும், ட்ராவல் டைமில் ஆயிலி ஃபுட்டை எப்படி தவிர்க்கிறது. பிரேக்ஃபாஸ்ட் வந்து இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த லலித் கிரேட் ஈஸ்டர்னில் 100 இருக்குது. நம்ம அவ்வளவையும் ஒரு 2 மணி நேரம் ஆனாலும் 3 மணி நேரம் ஆனாலும் அங்கே யாரும் அடித்து துரத்த போகிறது இல்லை. நம்மளை உட்காந்து பொறுமையாக சாப்பிட்லாம். 3 மணி நேரமும் நீங்கள் இருக்கிற எல்லாத்தையும் நீங்கள் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ணணுன்னா முடியுமான்னு கேட்டால் கொஞ்சம் கஷ்டம். இன்றைக்கி ஆக்சுவலி எங்களுக்கு ஃப்ளைட் அப்படிங்கிறதுனால எங்களுக்கு அது மார்னிங் வந்து நல்லா என்ஜாய் பண்ணி இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு பண்ண முடிஞ்சுது. இதே வந்து கொஞ்சம் நம்ம காரில் போகணும், உடனே ஃபுல்லாக கழுத்து வரைக்கும், அது நான் அடிக்கடி சொல்லுவேன், வீட்டில் எல்லோரும் சிரிப்பாங்க, வாயை திறந்தா காக்கா கொத்தும் அப்படின்னு. அந்த மாதிரி தொண்டை வரைக்கும் சாப்பிட்டுட்டு நம்ம ட்ராவல் பண்ணக்கூடாது. கொஞ்சம் நம்ம லைட் ஃபுட்டு, அதே மாதிரி ஜங்க் ஃபுட்டு, ஸ்ட்ரீட் ஃபுட்டு நிறையா அவங்க எப்படி பண்ணாங்க என்னதுன்னு தெரியாது. முடிஞ்ச வரைக்கும் ஹோட்டலில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றோமா, லைட்டான ஒரு ஃபுட்டு வந்து மத்தியானத்தில் எடுத்துக்கிறோமா, திரும்ப நைட்டு ஹோட்டல் ரிட்டர்ன் ஆகி ஏதோ சாப்பிட்றோமா, இல்லை ஏதோ ஒன்று ஈஸிலி டைஜஸ்டபிள் ஃபுட்டு எடுத்துக்கிறது ரொம்பவே முக்கியம். இதை நான் வந்து சொல்லியே ஆகணும். இது வந்து சிக்னஸ்க்கு கொண்டு தள்ளிடுச்சுன்னா எல்லாமே கொலாப்ஸ் ஆகும். நம்மளோட பார்ட்னர்ஸாக நம்ம ட்ராவலர்ஸ் வந்து ட்ராவலர்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம கூட இருக்கிறவங்க அத்தனை பேரும் அஃபெக்ட் ஆவாங்க. அதை கன்சிடர் பண்ணணும். இன்னொன்று,
நிமிஷமாக ரெடி ஆகிறது. அதை பற்றி சொல்லுங்கள் Yeah. தீபிகா. ஸோ ஃபுட் நந்தினி சொன்னது அப்சல்யூட்லி ரைட், 200%. இப்போ நாங்களும் ஒரு வாரமாக விதவிதமான டிஷ் எல்லாம் பார்த்தோம், ஸ்ட்ரீட் ஃபுட் ஆகட்டும் வெளியில் ஆகட்டும். பட் பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருந்ததுன்னா வேணும்னா ஒரு வாய் எடுத்து ஓகே இந்த இடத்துக்கு இது ஃபுட்டுன்னு டேஸ்ட் பண்ணிக்கலாமே தவிர நல்லா சாப்பிடலாங்கிற அந்த எண்ணம் கொஞ்சம் குறைச்சிக்கணும். ஸோ ட்ராவல்னு வந்துட்டாலே ஃபுட் ஹேபிட்ஸ் கொஞ்சம் கண்ட்ரோல்டாக இருக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் நீங்கள் சொன்னது வந்து அதாவது ரெடி ஆகிறது இம்பார்ட்டன்ட், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ சல்வார் மாட்டிட்டு போகிறோம், கேஷுவல் ட்ரெஸ்ஸஸ்னால் ஒரு 10 மினிட்ஸ் போதும் இல்லையா? சாரியில் போகணுன்னாலும் அதே டைமை மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு நம்ம வந்து குயிக்காக. இல்லை, நான் வந்து இந்த இடத்துல இன்டரப்ட் பண்ணிக்கிறேன், சாரிம்மா. என்னென்னா ஒரு ஒரு சில ஃப்ரெண்ட்ஸோட ட்ராவல் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா பாத்ரூமுக்கு போனால் அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் கழித்து தான் குளியல் முடிச்சுட்டு வெளியில் வர்றதுக்கு 3/4 மணி நேரம் எடுத்துக்கிட்டா ஒரு பாத்ரூமில் தான். ஏன்னா ட்வின் ஷேரிங்கும் போது அந்த பாத்ரூமை தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ ஒருத்தர் முடிச்சுட்டு வர்றதுக்குள்ளே அடுத்தவங்க பேக்கிங் எல்லாம் பண்ணி ரெடியாக மற்ற திங்ஸ் எல்லாம் செட்டில் பண்ணிவிட்டு நம்மளோட அந்த நெக்ஸ்ட் டேவோடது நான்லாம் என்ன பண்ணிவிடுவேன், முதல் நாள் நைட்டே எடுத்து வச்சுருவேன். காலம்புரை எழுந்து பரபரப்பில் அந்த டென்ஷன் வேண்டான்ட்டு நம்ம ஏன்னா அந்த காதுக்கு கழுத்துக்கு எல்லாம் மாற்றிக்கணும்னு நினப்போம். இதில் வேறு ப்ரூச்சுன்னு ஒன்று வேறு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கொஞ்சம் பிளான் பண்ணிக்கணும். அதே மாதிரி கையில் கேரி பண்ணுற பேக்கும் ஹெவியாக இல்லாமல், சில நேரம் கூட்டம் நெரிசல் அந்த இடத்துல பயங்கரமாக எடுத்துக்கிட்டு எல்லாம் ஒரு பவர் பேங்க் வேணுமா, ஒயர் வேணுமா, எங்களை பொறுத்த வரைக்கும் மைக்கு அவசியப்படுது. ஸோ விளாகராக இருக்கிறவங்களுக்கு மைக்கு, அதர்வைஸ் நீங்கள் உங்களோட வாலெட்டு, இந்த சேஃப்டியான விஷயங்கள் மட்டும் கையில் ரொம்ப ஹேண்டியாக ஒரு வாட்டர் பாட்டில், இந்த மாதிரியான ஒரு 1/2 லிட்டர் வாட்டர் பாட்டிலை வச்சுக்கிட்டு ட்ராவல் பண்ணால் உங்களுக்கு டென்ஷன் இருக்காது. அதனால் நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு வரும்போது பெருசாக நிறைய திங்ஸ் வச்சுருக்கிறது உங்கள் ஹேண்ட் கேரியில் நீங்கள் பண்ணியிருப்பீங்க. உங்கள் லேப்டாப்பாக இருக்கலாம், ஐபேடாக இருக்கலாம், எல்லாத்தையும் நீங்கள் ஹேண்ட் கேரியில் வச்சுருந்துருப்பீங்க. அது எல்லாத்தையும் சேஃப்டி பண்ணி வச்சுட்டு லைட்டாக எடுத்துக்கணும் பேகை. ஸோ எவ்வளோ நேரம் நடக்க சொன்னாலும், சில நேரம் ட்ரெக்கிங் பண்ணுற மாதிரி கொஞ்சம் ஹைட்டில் படி ஏறுற மாதிரி இருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் ஹெவியாக தூக்கிட்டு உங்களால் டிலே ஆகாமல் அந்த மாதிரி பார்த்துக்கணும். அப்புறம் இந்த சாண்டல்ஸு, அந்த ஷூஸ், அந்த மாதிரி விஷயம். எக்ஸாக்ட்லி. ஸோ அதுதான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது. வீட்லேருந்து நம்ம எனக்கு என்ன தேவை, நான் என்ன எடுத்துகிட்டு வரணும், எனக்கு ஸ்லிப்பர்ஸ் சாண்டல்ஸில் கம்ஃபர்ட்டாக, இல்லை நான் ஷூ போட்டால் எல்லா இடத்துலையும் கம்ஃபர்டபுளாக, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு ஒன்று ஸ்டாண்ட் பை வச்சுக்கலாம். அதே மாதிரி நிறைய துணி, நிறைய விஷயங்கள் எடுத்துகிட்டு வராமல் ஒரு செட்டை எடுத்துகிட்டா அது 2-3 இது எப்படி யூஸ் பண்ணலாம். ஏன்னா இப்போ நம்ம வந்து 8 நாளைக்கு வந்திருக்கோம். ஸோ நிச்சயமாக எங்களுக்கு வந்து லக்கேஜ் இருக்குது. பட் அதையே நாங்கள் இன்னும் ப்ரிசைஸாக பண்ணிக்கிட்டோம். இப்போ ஒரு செல்வார்னால் அதுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி லெகின்ஸோ பேண்ட்ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு, ஹேண்ட்பேக் லைட்டாக தான் இருக்கணும். உள்ள மேஜராக ஒரு சார்ஜரோ பவர் பேங்க்கோ வச்சுருந்தா மட்டும் போதும். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு கையில் கொஞ்சம் இப்போ தூரமாக வரும்போது சில்லற காசு வச்சுக்கோங்க. அதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட். எல்லா இடத்துலையும் ஜிபே வேலை செய்கிறதில்ல. நம்ம சொல்கிறோம் பட் செய்கிறதில்ல. சில பேர் இன்னும் கேஷில் தான் ஸ்டிக் ஆன் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள். அண்ட் ஸ்லிப்பர்ஸ் அண்ட் ஷூ ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா அதுதான் மெயின், நமக்கு நடக்கிறதுக்கு அதுதான் சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ வேறு கம்ஃபர்டபுள் அவுட்ஃபிட், அதே மாதிரி கம்ஃபர்டபுளாக பிளான் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன கம்ஃபர்ட் அப்படிங்கிறத பிளான் பண்ணால் நிச்சயமாக அந்த என்டையர் ஜேர்னி எல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு வந்த பொருள்லேருந்து, இருக்க போகிற ஸ்டேலேருந்து, அண்ட் என்ன சாப்பிட போகிறோம் எல்லாமே ஒரு கான்ஷியஸாக மைண்ட்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா ட்ரிப்பே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். சேலஞ்சஸ் வந்தாலும் ஓகே பரவாயில்ல இந்த மாதிரி இருக்கா. ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ஸ்டேஷனில் 2 மணி நேரம் டிலே. ட்ரெயின் பூரியிலேருந்து ஜெசிதி வர ட்ரெயின் வந்து வெடிக்காத்தில் 3:30க்கு வரணும். பட் அது போய் ரீச் ஆனதே 6:30 மணிக்கு. 3 ஹவர்ஸ், அது 3 ஹவர்ஸ் டிலே. திருப்பியும் ரிட்டர்ன் வந்து ஜெசிதிலேருந்து நம்ம வந்து வந்தே பாரத்லாம் நம்ம பொதுவாக நம்ம டிலேவே சொல்ல மாட்டோம் இல்லையா, அதுவே டிலே. அப்படியே வெறுத்து போன மாதிரி அந்த ஸ்டேஷன்லாம் வந்து நார்த்லலாம் நல்லா இருக்காது. இன்னொன்று டாய்லெட், அந்த விஷயம் அது வந்து நம்ம தான் சொல்லணும் இந்த டிரைவர்கிட்ட. இந்த மாதிரி ஒரு ஏதாவது ஒரு பர்டிகுலர் பிளேஸில் சில லேடிஸ் வந்து பேசுகிறதுக்கு கூச்சப்பட்டுக்கிட்டு அப்படியே நீங்கள் வந்து யூரினேஷன் பண்ணாமல் அப்படியே நீங்கள் இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு ஏதாவது ஒரு உபாதையில் கொண்டு போய். நான் இது சொல்கிறது எல்லாமே 35+ ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு, அந்த ஏஜில் ட்ராவல் யங்ஸ்டர்ஸ்க்கு பிரச்சனை இல்லை. அவங்க கொஞ்சம் ஃபிசிக்கலி ஃபிட்டாக இருப்பாங்க. நமக்கு இதனால ஊருக்கு வந்த பிறகு யூரினரி இன்ஃபெக்ஷன் அது இதுன்னு நமக்கு அப்படி ஆகக்கூடாது. அதனால இந்த மாதிரி நம்ம டிரைவர்கிட்ட கொஞ்சம் சொல்லி அந்த மெயினாக பெட்ரோல் பங்க்லலாம் நல்லாவே ஓரளவுக்கு இருக்குது. நார்த்தில் வந்து நீங்கள் கோயில் சைடெல்லாம் கண்டிப்பாக டாய்லெட்லாம் சுத்தமாக நல்லா இருக்காது.
வேஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். அந்த அந்த பக்கம் நம்ம போனால் நம்ம அன்றைக்கி ஃபுல்லாகவே நம்ம மென்டலி சிக்காயிடுவோம். அந்த அளவுக்கு ஆகிடும். ஆனால் நீங்கள் போகிற எண்ட் ரூட்டில் இதெல்லாம் பார்த்துக்கணும். நிஜமாகவே சொல்கிறேங்க, யூடியூப்பில் போஸ்ட் பண்ணுறதோ இதுவோ எந்த பிரச்சனையும் கிடையாது. நம்மளோட ரிலேட்டிவ்ஸு, நம்மளை சுற்றி இருக்கிற க்ளோஸ் சர்க்கிள் கூட என்னமோ இவங்களுக்கு என்ன, இவங்களுக்கு பைசா இருக்குது, இவங்க ஜாலியாக ட்ராவல் பண்ணுறாங்கன்ற ஒரு சென்ஸ் தான் இருக்குது. உண்மையிலே சொல்கிறேன், ஒவ்வொருத்தருக்கு பின்னாடியும் அவங்களுடைய ஸ்ட்ரகிள்னு ஒன்று இருக்கும். அந்த பார்ட் அவங்களோட பிளாக் சைடு வெளியில் காட்டியிருக்க மாட்டாங்க, அது காட்ட வேண்டிய அவசியமும் இல்லை. ஒவ்வொருத்தருக்கு வாழ்க்கையிலையுமே நீங்கள் ஏதோ ஒரு ஸ்ட்ரகிளில் இருக்கீங்கன்னா அந்த ஸ்ட்ரகிள் மாதிரி வேறு ஒரு ஸ்ட்ரகிள் இன்னொருத்தவங்க லைஃப்லேயும் இருக்குது. இந்த உலகத்தில் யாரும் ஒன்றும் அவ்வளோ ஒரு ஜாலி பேர்டு அப்படின்லாம் ஒருத்தரும் கிடையாது. அதனால் நீங்கள் யாரையும் பார்த்து ஓ அவங்களுக்கு என்ன, அவங்க ஜாலியாக போயிட்டுருக்காங்க அப்படி இல்லை. நிச்சயமாக ஒவ்வொருத்தருக்கும் ஸ்ட்ரகிள் இருக்குது. அதை மீறியும் நம்ம எதை தேர்ந்தெடுக்கிறோம், எந்த விதமான ஹாப்பினஸ்ஸை சில பேருக்கு என்னென்னா நிம்மதியாக வீட்டில் உட்காந்துட்டு தயிர் சாதத்தை சாப்பிட்டுட்டு உட்காந்துருந்தா கூட சந்தோஷமாக இருக்கும். சில பேருக்கு வெளியில் போய் ஒரு 4 கோயிலை பார்த்தா அது ஒரு சந்தோஷம். எனக்கெல்லாம் பக்கத்து தெருவுக்கு போனாலே ஒரு சந்தோஷம். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று மாறும். அந்த மாதிரி ஒரு ஹாப்பினஸ்ஸை அவங்கவுங்க தேடிக்கணும். இது நான் இது வரைக்கும் உங்களுக்கு கிடைக்காட்டா கூட நீங்கள் அதை தேட ஆரம்பிங்க. கொஞ்சமாவது உங்களுக்கான ஸ்பேஸ் எடுத்துக்கோங்க. இந்த விமன் எம்பவர்மெண்ட்டே எப்போ ஸ்டார்ட் ஆகும்னா, நமக்கான ஸ்பேஸ் நமக்கு கிடைக்கிதுங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் நமக்கு வரும்போது தான் நம்ம பெட்டராக ஃபீல் பண்ணுவோம். நமக்கான பொட்டென்ஷியல் நமக்கு தெரியும். நம்மளால் வெளியில் போக முடியுது, நம்மளால் ஒரு இடத்துக்கு இதை பண்ண முடியுது, அதை பண்ண முடியுது அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். ஸோ கொஞ்சம் நீங்கள் ட்ராவல் பண்ணி நாங்கள் ஒன்றுமே இல்லைன்ற அளவுக்கு ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாம், இது நமக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷன் எவ்வளோ பேர் இருந்திருக்கு, எவ்வளோ பேர் இருக்காங்க இப்படி ட்ராவல் பண்ணுறாங்கன்னு வியந்தவங்களாம் இருக்காங்க. இப்போ அது நாங்கள் அதை மேனிஃபெஸ்ட் பண்ணி ஒரு சிங்க் ஒரு ப்ராப்பரான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கிறதுனால இது ஒரு பியூட்டிஃபுல்லாக ஜேர்னியாக மற்றவங்களுக்கு தெரியும். இன்னொன்று சொல்ல போனீங்கன்னா ஆக்சுவலி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2 பேரும் எங்களோட இவங்க டெசிஷன் மேக்கிங்கில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. எனக்கு டெசிஷன் மேக்கிங்ன்ற ப்ராசஸ் ரொம்ப அதில் வீக்கு தான் நான். ஸோ ஒரு ப்ளஸ்ஸு மைனஸு 2 பக்கமும் நிறைய இருக்குங்க. ஆனாலும் நான் அவங்களுக்காக அட்ஜஸ்ட் பண்ணுறதும் அவங்க எனக்காக அட்ஜஸ்ட் பண்ணுறதும் இருக்கும். அது இருக்கிறதுனால தான் செட் ஆகுதே தவிர கம்ப்ளைண்ட்ஸ் இல்லாமல் நாங்கள் அதோட நாங்கள் இப்போ நான் ஊருக்கு வந்துட்டேன்னா நல்லது கெட்டதில் கலந்துக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம். நாங்கள் என்னமோ டெய்லி பேசிக்கிட்டு நாங்கள் சொந்த கதை, எங்கள் குடும்பத்து கதையெல்லாம் நாங்கள் பேசுகிறதே கிடையாது. ஏன்னா அதுக்கான அவசியம் இல்லை. நம்ம ட்ராவலை பற்றி பேசுகிறதுக்கும் நிறைய புது விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும், இந்த கோயில் போனால் இது மாதிரி இருக்கான், இந்த ஊருக்கு போனால் இப்படி இருக்கான் அப்படின்னு நிறைய இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவாக ஷேர் பண்ணிக்கிறதுக்கே 1000 விஷயம் இருக்குது. ஆக்சுவலி ஆட் ஆன் பண்ணுறேன் நந்தினி சொல்கிறது. நம்ம நாட்டில் இருக்கிற கோயில்னாவே ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக மட்டும் அதை மட்டும் யோசிக்காதீங்க. கோயிலில் வரலாறு இருக்குது, எப்படி இந்த இடம் யார் கட்டினா, எதுக்காக கட்டப்பட்டது, நாலேஜ் அண்ட் இன்டெலிஜென்ஸை டெவலப் பண்ணுறதா நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ கோயில்னால் விபூதி குங்குமம் வச்சுன்னு மட்டும் போகிறது, அர்ச்சனை பண்ணுறது அந்த ட்ரிப்ஸ் கிடையாது. நாலேஜோடு சேர்ந்து போகிறது தான். இதெல்லாம் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டா நமக்கு மற்ற எந்த விஷயமும் பேசணும்னா டைமும் இருக்காது, அவ்வளோ விஷயம். காலையிலேருந்து அலைஞ்சு திரிஞ்சிட்டு வரும்போது நைட்டு படுத்து தூங்கணும், காலம்புற திரும்ப ஓடணும் அப்படின்னு தான் இருக்கும். நான் நிச்சயமாக சொல்கிறேன், நிறைய பேருக்கு மனசில் ஏக்கம் இருக்குது, ஆசைகள் இருக்குது, ஆதங்கம் இருக்குது. பணம் இருந்தும் செயல்படுத்த முடியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. நான் பணம் மட்டும்தான் இதுக்கெல்லாம் ரீசன்னு நான் ஒத்துக்கவே மாட்டேன். பணம் இருக்கிறதுனால நாங்கள் இதை செயல்படுத்துகிறோம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் இப்போ சென்னை வாசிகளாக இருந்தீங்கன்னா, நாங்கள் நேற்று கூட பேசிகிட்டு இருந்தோம், அது சொல்லுங்கள் தீபிகா. ஒன்றும் இல்லை, இப்போ சென்னையிலே ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா ஒன்றும் இல்லை. மயிலாப்பூர் எல்லாருமே கபாலீஸ்வரரை பார்த்துருப்பீங்க. மயிலாப்பூர் சுற்றியில் இன்னொரு 6 சிவன் ஆலயங்கள் இருக்குது. சப்தஸ்தான ஸ்தலங்கள்னு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம். ஒன்றும் இல்லை, ஒரு ஆட்டோவில் கூட ஒரு 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சாட்டர்டே அன்றைக்கி வீட்டில் சொல்லிவிட்டு யூ கேன் ஜஸ்ட் டேக் அன் ஆட்டோ, அன்றைக்கி ஃபுல்லாக போய் அந்த 7 கோயிலை பார்த்துட்டு நீங்கள் ஒரு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு ஒரு இடத்துல ஒரு லஞ்சோ டின்னரோ முடிச்சுட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்தீங்கன்னா தட் இஸ் ரியல் எம்பவர்மெண்ட். அது உங்களுக்கு இன்னும் ரொம்ப எனர்ஜைஸ்டான ஒரு மைண்ட் செட்டை கொடுக்கும். உங்கள் 2 பேரை பார்த்து இன்னொரு 4 பேர் போக ஆரம்பிப்பாங்க. சின்னதாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கே தெரியாமல் ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு ரொம்ப பெரிய ஜேர்னியாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, நிச்சயமாக இருக்குது. பட் என்ன, ஆசையை மட்டும் வச்சுட்டு இருந்தால் பத்தாது. அது ஒரு சின்ன ஒரு எஃபர்ட். யாரோ ஒருத்தர், இப்போ 3 பேர் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்கன்னா, ஒரு 2 பேர் இருக்கீங்கன்னா ஒருத்தர் ஸ்டெப் எடுங்க, நம்ம போகலாம். ஏன்னா நம்ம பெண்களுக்கு எப்போவுமே அப்படி தான். இந்த தமாஷா நம்ம நிறைய பேசுவோம். ஒரு வீக்கெண்ட் மீட் பண்ணலாமா அப்படின்னா ஒருத்தருக்கு இங்கே பிரச்சனை, அது பிரச்சனை, ஃபேமிலின்னு.
இதெல்லாம் இருக்க தான் செய்யும் எப்போவுமே 365 டேஸ். பட் உங்களுக்குன்னு ஒரு சின்ன ஸ்பேஸ் ஒரு 4 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியாதா? கண்டிப்பாக முடியும். நிச்சயமா முடியும். அதை வந்து நீங்கள் வலுக்கட்டாயமாக பண்ண ஆரம்பிங்க அப்படிங்கிறது தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நிறைய பேர் நீங்கள் பூரி போகிறது தெரிஞ்சிருந்ததுன்னா நான் ஜாயின் பண்ணியிருப்பேன் அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆக்சுவலி இந்த மாதிரி ட்ரிப்பில் வந்து எல்லாரும் அப்படியே நம்ம வந்து நான் ஃப்ராங்காக சொல்கிறேன், இது வந்து ஒரு மாதிரி உங்களுக்கு என்ன இப்படி பேசுகிறாங்கன்னு கூட தோணலாம். எல்லாரோடையும் எல்லாரும் மிங்கிளாகி போயிடவும் முடியாதுங்க. அதுவும் ஏன்னா ஒரு அவங்க ஆசைப்படலாம். இப்போ நம்ம ஒரு டூர்ஸோ ட்ராவல்ஸோ நடத்துகிறோன்னா நம்ம வந்து அவங்கள அழைச்சிக்கிட்டு போகிறதுங்கிறது டிஃப்ரெண்ட் திங். பட் நம்ம ஒரு பர்சனல் ஸ்பேஸில் நம்ம ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கும் போது நான் ஒரு பட்ஜெட்டில் நான் பண்ணுறதுக்கு ரெடி அப்படின்னா அது அவங்களுக்கு அது செட் ஆகுமா? நான் இந்த இடத்துல வந்து 1000 ரூபா அது தர்ஷனுக்கு கொடுத்து நான் பார்த்துடணும், இவ்வளோ தூரம் வந்துட்டோம், இந்த இடத்துல 1000 ருபீஸ் கேட்குறாங்க தர்ஷனுக்கு, அதுக்கு அவங்க ரெடியா? இல்லை க்யூவில் தான் நின்று பார்க்கணுன்னு நினைக்கிறாங்களா? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்க. அதனால் இதில் வந்து லைக் மைண்டட் பீப்புள்னு சொல்லுவோம் இல்லையா, யார் கூட உங்களுக்கே தெரியும், இவங்களோட போனால் நமக்கு இது சிங்க் ஆகும்னு. அந்த மாதிரி பெரிய க்ரௌடெல்லாம் வச்சுக்காதீங்க. ஒரு 2 பேரோ 4 பேர் மேக்ஸிமம் அப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா, இல்லைனா ஒரு ஆட்டோவில் போகிற அளவுக்கு 3 பேர் இந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டு நீங்கள் முதல்ல ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். ஒருத்தர்கிட்ட மணி கண்ட்ரோலில் கொடுங்க, ஒருத்தர் வந்து அங்கே அந்த நாலேஜ் அந்த இடத்த பற்றியான இன்ஃபர்மேஷனை சொல்லணும், அடுத்தடுத்து எங்கன்னு அந்த மேப்பை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒருத்தர். இப்படி வந்து நீங்கள் பிளான் பண்ணிவிட்டு நீங்கள் கிளம்பி பாருங்கள், நிஜமாகவே நல்லாயிருக்கும். இதெல்லாம் வந்து நான் பேசுனது எல்லாமே நாங்கள் 2 பேருமே சொல்கிறோம், எங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நாங்கள் ஷேர் பண்ணோம். இதில் எந்த அளவுக்கு உங்களுக்கு செட் ஆகலைன்னு தெரியல. மேஜர் விஷயங்கள் நாங்கள் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்தடுத்து பயணங்கள் நீங்கள் நிச்சயமாக பண்ணணும். உடனே ஒரு கியூரியாசிட்டி, 3 மாதம் முன்னாடியே ட்ராவல் பண்ணுவீன்றீங்களே, அடுத்த பயணம் எங்கன்னு. நிச்சயமாக ஒரு பெரிய மெகா பயணம் வாசினி கல்யாணத்துக்கு பிறகு. ஏப்ரலில் வந்து வாசினி கல்யாண வேலைகள் இருக்கிறதுனால எனக்கு நிச்சயமாக மேஜர் பிளான்ஸ் இல்லை. ஆனால் வந்து வாசினி கல்யாணம் முடிஞ்ச கையோடு அவள் என்ன பண்ணிடுவான்னா, அவள் ஹஸ்பண்டோட புருஷனோட நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும், எங்களுக்கு கல்யாணம் இருக்குது, எங்களை தனியாக விடு. பொதுவாக வந்து ஹனிமூன் அவங்கவுங்க கிளம்புவாங்க. ஆனால் இவன் என்ன பண்ணுவான்னா, நான் வீட்டில் நிம்மதியாக ஜாலியாக இருக்கேன், நீ எங்கேயாவது வெளியில் போயிடுன்னு என்னை துரத்தி விடுவா. அந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு பிளான் இருக்குது. ஸோ வாசினி கல்யாணம் முடிஞ்சு நான் ஒரு பயணம் பிளான் வச்சுருக்கேன். வழக்கம் போல் இப்போதைக்கு அது ஒரு இதுவாகவே இருக்கட்டும். உண்மையாகவே சொல்கிறேங்க, ரிலேட்டிவ்ஸு ரொம்ப க்ளோஸ் சர்க்கிளில் தான் அதிகமாக பொறாமப்படுறதும், அதிகமாக அவங்க வாழ்கிறாங்க, அவங்களுக்கு என்ன, அவங்க எல்லாரையும் நான் என்னோடய ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் 4 பேர் 4 திசையில் இருக்கோம். எங்களுக்கான சந்தோஷங்கிறது என்னென்னா, அவங்கவுங்க தனித்தனியாக ஏதோ ஒரு சந்தோஷத்தை தேடிக்கிறோம் நாங்கள். அது எங்களோட வெறுமை, எங்களோட கஷ்டம், எங்களுக்கு உள்ளே இருக்கிற ஏக்கம், அதெல்லாம் வந்து சொல்லி புரிய வைக்க முடியாது. இது மாதிரிலாம் நான் பேசுனதும் கிடையாது, உங்களுக்கே தெரியும். பட் இதுதான் விஷயம். அதனால் க்ளோஸ் சர்க்கிளை முதல்ல இந்த ஹைட் பண்ணிவிட்டு, அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் ஹைட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் உங்கள் ட்ராவல் பிளானை போட்டு எக்ஸிக்யூட் பண்ணதுக்கப்புறம் சொல்லுங்கள். உண்மையிலே இதெல்லாமும் ஒரு டிப்ஸில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அண்ட் ஒன் பாயிண்ட் ஐ வாண்ட் டு ஆட் ஆன். ஐ டோன்ட் நோ, இது வந்து எல்லாரும் ஃபேமிலியில் நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃப் குழந்தைங்கன்னு ஒரு செட்டப்பில் இருப்போம். ஜாயின்ட் ஃபேமிலியும் நிறைய பேர் இருப்பாங்க. பட் வீட்டில் இருக்கிறவங்களும் அந்த வீட்டோட பெண்களுக்கு ஒரு ஸ்பேஸை கொடுங்க. கண்டிப்பாக அவங்க இன்னைக்காவது மந்த்லி ஒரு அவுட்டிங், மந்த்லி ஏதாவது ஒரு 4 to 5 ஹவர்ஸ், ஒரு சாட்டர்டேவோ சண்டேவோ வீட்டில் எல்லோரும் இருக்கும்போது அவங்கள ரிலீவ் பண்ணி விடுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்தீங்கன்னா, ஐ திங்க் ஒரு ஃபேமிலினும் சந்தோஷத்தோட பெர்சன்டேஜ் வந்து பல மடங்கு அதிகரிக்கும். அண்ட் இது வந்து வீட்டில் இருக்கிறவங்க இந்த ஒரு உணர்வை குழந்தைங்க அம்மாவுக்காக கொஞ்சம் கிவ் அப் பண்ணுங்க. ஒரு 5 to 6 ஹவர்ஸ் அம்மாவை ரிலீவ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரிலாம் ஒரு கிவ் அண்ட் டேக் இருக்கணும். இல்லைனா பெண்கள் எப்போவுமே பொறுப்பாக இருக்கிற ஒரு ஜோன்லேயே இருக்கும்போது ஏதோ ஒரு இடத்துல மனநிலை வந்து ரொம்ப அழுத்தமாக, அது வேறு மாதிரி உடம்பு உபாதைகள் வந்து வர நிறைய பேருக்கு அது இருக்குது. அண்ட் இதெல்லாம் கொஞ்சம் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் ஃபைனான்ஷியலாகவும் கண்டிப்பாக பண்ணணுங்க. கொஞ்சம் ஏன்னா வந்து ஒரு பர்த்டேக்கு கிஃப்ட் பண்ணுறதோ, ஒரு வெட்டிங் ஆனிவர்சரிக்கு கிஃப்ட் பண்ணுறதோ, மதர்ஸ் டே அப்போ விஷ் பண்ணுறதோ அது மட்டும் இல்லைங்க. இந்த மாதிரி அவங்களுக்கான ஸ்பேஸுக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது இல்லை. இப்போ ஒரு இடத்துக்கு போகணும், அன்னைக்கு ஒரு 1000 ருபீஸ் தேவை, ஒரு 2000 ருபீஸ் தேவை அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து ஃபேமிலியில் இருக்கிறவங்க ஏர்னிங் பர்சன்
நமக்காக இப்படி மாடு மாதிரி உழைக்கிறாளே, ஒவ்வொரு நாளும் அவள் வந்து காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் குழந்தைங்க படிப்பு அது இதுன்னு எல்லாம் நம்மளோட அந்த இளமை காலம் ஃபுல்லாக நம்ம எனர்ஜெட்டிக்காக இருந்த பீரியடு ஃபுல்லாக எப்படி போணுச்சு, ஃபேமிலிக்காக மட்டும்தான் போயிருக்கு. அது இப்போ பாய்ஸ் வந்து அதாவது ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க ஒரு ட்ரிப்பை போட்டு அவங்களும் பண்ணணும், நம்மளையும் பண்ண விடணும். நமக்கான அமௌண்ட்டு நம்ம வந்து இப்போ ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறதுனால அவங்க தான் கொடுக்கணும். இது வந்து ஒரு நான் இன்னும் சொல்லப்போனால் இது ரைட்ஸ்ன்னு நான் சொல்லுவேன். அது வந்து ஒரு மாதிரி அது என்ன நம்ம ஒன்றும் கெஞ்சி கேட்க வேண்டியதில்லை. இது நமக்கான ப்ரிவிலேஜ், நம்மளோட ரைட்ஸு. நீங்கள் கேட்டு எனக்கு வந்து நீங்கள் ஒரு தடவை சொல்லுங்களேன், எனக்கு வந்து வெட்டிங் டேக்கு வந்து இவ்வளோ காஸ்ட்லி பட்டுப்புடவை வேண்டாம், இல்லை எனக்கு ஒரு ஜுவல்லரி, எனக்கு நான் சேவிங்ஸ்க்காக தான் நான் ஜுவல்லரி சேர்க்குறேன் அப்படிங்கிற பட்சத்தில் அதை வந்து கொஞ்சம் சேனலைஸ் பண்ணி வாழ்க்கையை வாழறதும் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுதான் ரொம்ப சேர்த்து வச்சு கடைசியில் அது என்ன அப்படிங்கிறது அதுக்கு ஒரு நாள் சின்ன சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவத்தை எடுத்து உங்கள் மெமரியில் உங்கள் மைண்டில் அதை ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இது பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பெண்கள் ஆண்கள் பிரிக்கிறதை தாண்டி எல்லாருக்குமே அவங்கவுங்க ஸ்பேஸ் வேணும். பட் பெண்கள் இப்படி ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு ஜோனில் மாட்டிகிட்டு இருக்கிறவங்க கொஞ்சம் ஃபேமிலியும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்களும் அந்த ஸ்டெப் எடுத்து ஒரு நல்ல விதமாகவே வெளியில் போகும்போது ஹஸ்பண்ட் will also feel proud about the wife. என் வைஃப் இங்கே போயிட்டு வர. இப்போ உண்மையிலே சொல்கிறேங்க, த லலித் கிரேட் ஈஸ்டர்னோட வீடியோ எடுத்து ஹஸ்பண்டுக்கு அனுப்பினோன்னே வாவ் பிரேக்ஃபாஸ்ட் எப்படி இருந்ததுன்னு மறுநாள் அது இது வரைக்கும் நீ என்னத்தை சாப்பிட்டேன்னே கேட்கலன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அந்த மாதிரி ஒரு இது வந்தது. அண்ட் அவர் வந்து ஏன்னா நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, பையன் படிப்பு பொண்ணு இதெல்லாம் இருக்குது. அப்படிங்கிறப்போ ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ் நிறையா இருக்கும்போது நமக்கான அமௌண்ட்டை வந்து அலோகேட் பண்ணுறதுல அவங்களுக்கு சவால்கள் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். அதனால் என் ஹஸ்பண்ட் பொறுத்த வரைக்கும் அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, இதுதான் பட்ஜெட், ஒரு வருஷத்துக்குள்ளே இந்த பட்ஜெட்டுக்குள்ளார நீ அதை எத்தனை ஸ்பிளிட்டாக வேணாலும் போட்டுக்கோ, நீ 10 ட்ராவல் இப்படி சின்னதாக அந்த அமௌண்ட்டை யூஸ் பண்ணிக்கணுன்னாலும் சரி, ஒரே அந்த அமௌண்ட்டை யூஸ் பண்ணி ஒரு அப்ராட் ட்ராவல்னாலும் சரி. எனக்கு இந்தியாவிலேயே பார்க்குறதுக்கு நிறைய விஷயங்கள் இன்னும் இருக்குது. அதனால் நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்தியாவிலேயே சாய் குடிக்கிறதுக்கு நிறைய ஸ்டேட் இன்னும் பேலன்ஸ் இருக்குது. அதனால் நான் என்ன சொல்லிட்டேன்னா, அந்த அமௌண்ட்டை ஸ்ப்ளிட் பண்ணி என்னோடய ஃப்ரெண்டு தான், என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு எனக்கு முன்னாடி சொன்னார், 3 months ஒன்ஸ் ஒரு ஸ்டேட் எக்ஸ்ப்ளோர் பண்ணுமா அப்படின்னாரு. அது 2024 சொன்னார். அவர் ஏன் அப்படி சொன்னாருன்னு தெரில. ஆனால் நான் 3 weeks ஒன்ஸ் ஒரு ஸ்டேட் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி சிச்சுவேஷன் அமையுது. அது நான் நினைக்கிறேன் நம்ம அதை ரொம்ப விருப்பப்படுறோம், மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறதுனால அது நமக்கு நடக்குது. ஸோ நீங்கள் ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு 6 months தான் நான் ட்ராவல் பண்ண முடியும். அடுத்த 6 months ஃபுல்லாக நவராத்திரி விலாக்ஸு, அந்த ப்ரொமோஷன் விலாக்ஸாக இருக்கட்டும், அல்லது இந்த கொலுபொம்மைகள் கடைக்கு போகிறது வர்றதுன்னு அந்த வேலைகள் இருக்கும். அதனால் ஸ்ட்ரிக்ட்லி இந்த ஃபஸ்ட்டு 6 months நல்லா யூஸ் பண்ணிப்பேன். ஏன்னா இது எனக்கு ஒரு ஆஃப் சீசன் பீரியட் மாதிரி. ஸோ எனக்கான செல்ஃப் கேருக்கு இது ஒரு நல்ல ஒரு டைமு. நான் அவ்வளோ மெமரிஸை குவிச்சு வச்சுருக்கேன். 60,000 ஃபோட்டோஸ் வீடியோஸ் இதெல்லாம் நம்ம மொபைலில் இருக்குது அப்படின்னா. ஸோ நந்தினி இதை ஆட் ஆன் பண்ணோன்னா இந்த மாதிரி ட்ராவல் பண்ணதான் யூடியூப் அண்ட் சோஷியல் மீடியாவில் அக்கௌண்ட்டே இல்லாத எனக்கு ஐ ஓன் அ சேனல். நான் யூடியூப்பில் ஒரு சேனல், நான் போகிற இடங்கள்லாம் எல்லோரும் போகட்டும், வியூஸ்க்காகவோ சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக கிடையாது. இந்த சந்தோஷம் வந்து நிறைய பெண்கள் வரட்டும். இப்போ நான் வந்த ஜேர்னியில் தானே நிறைய பேர் ஒரு ஸ்டக் ஆகி திருப்பி ஒரு ஃப்ளோ வரும். இந்த மாதிரி லைஃப்பை மாற்றக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சின்ன சின்ன ட்ராவல் ஆரம்பிச்சு தான் பெரிய லெவலுக்கு போகும். இது ஒரு எக்ஸாம்பிள். அதனால என்னை பொறுத்த வரைக்கும் ஜாலியாக ட்ராவல் பண்ணுங்க. இக்கோஸ் ஃப்ரம் த கர்ப்பகிரகா, நம்ம நந்தினி வைப்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இக்கோஸ் ஃப்ரம் த கர்ப்பகிரகாவை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாங்கள் கொலாபில் தான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ண போகிறோம். கண்டிப்பாக. ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அவங்களோட ஃபாலோயர்ஸும் கண்டிப்பாக நந்தினி வைப்ஸும் பாருங்கள். இது வந்து நம்ம வந்து சப்ஸ்கிரைபர் அப்படி இப்படிலாம் கிடையாது. ஏன்னா இதில் நிறைய விஷயங்களை நம்ம ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். உலகம் பூரா இருக்கக்கூடிய எத்தனையோ பேருக்கு இந்தியா வரும்போது இவ்வளோ இடங்கள் இருக்கா, எப்போ பாரு வந்து அப்ராடில் இருக்கிற நிறைய பேருக்கு இந்தியாவில் என்ன இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். இல்லை வரும்போதெல்லாம் அவங்க ஃபேமிலி டைம்னு ஸ்பெண்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. குழந்தைங்களுக்கு கோயில் ஞாபகம் வச்சுக்கிறாங்க, ராமேஸ்வரம், திருப்பதி, இந்த மாதிரி ஒரு 4-5 இடத்தையே மறுபடியும் சொல்லும்போது இல்லை, இதை தாண்டி எத்தனையோ க்ஷேத்திரங்கள் இருக்குது. நாங்கள் 2 பேரும் தேடித்த உண்மை. இந்த ராமேஸ்வரமில் 2 நாள் 23 இடங்கள் போனோம். இடங்கள்லாம் போனோம்.
அதில் எங்களுக்கும் தெரியாது, யாரும் எங்களுக்கு ஒரு ரூட் போட்டு கொடுக்கல. ஆக்சுவலி டிசம்பர்லேருந்து தாங்க நாங்கள் 2 பேரும் பர்சனலாக, அதுக்கு முன்னாடி நிறைய நாங்கள் போகிறோம். அது வந்து வேற யாரோ ஆர்கனைஸ் பண்ணுவாங்க, நாங்கள் ஜாயின் பண்ணிப்போம். பட் நம்மளே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ அதில் இந்த ஸ்பிளிட்டு விஷயத்தில் கணக்கு அக்கௌண்டபிலிட்டி டெய்லி வந்து இவங்க நைட்டு அந்த அக்கௌண்ட் எல்லாத்தையும் எழுதி வச்சுருவாங்க. எழுதி வச்சுட்டு, அதாவது நான் கலாய்க்கிறதுக்கு காமெடி பண்ணுறதுக்கு சொல்லுவேன், 1 ரூபா காயின் இருந்தது, லாஸ்ட்டாக 50 காசு கொடுக்கணுன்னா அதை வெட்டி இந்தா உன்னோட பார்ட்டு அப்படிங்கிற அளவுக்கு இவங்க அவ்வளோ ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸராக இந்த கணக்கு விஷயத்தில். ஏன்னா ஃப்ரெண்ட்ஷிப்பில் எந்த ஒரு இதுவும் வராமல் லாங் ஜேர்னியாக நம்ம கொண்டு போகணும். ரெகுலராக ரொட்டீனாக பேசிக்கிறத விட ப்ரொடக்டிவாக இருக்கணும் நம்ம பண்ணுற விஷயங்கள். அதனால் எதுக்காக நம்ம இப்போ அவங்களுக்கு கால் பண்ணுறோம், அவங்க டைமையும் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம டைமையும் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம எதுக்கு பேசுகிறோமோ அதை பேசி நம்ம அந்த விஷயங்களை மட்டும், அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு அப்படிங்கிறது இன்னும் ஆரோக்கியமாக இருக்கும், இன்னும் லாங் ரன்னில் எடுத்துகிட்டு போகும். சும்மா காசிப்பிங்க, சும்மா தேவையில்லாத காலையிலேருந்து இன்றைக்கி என்ன இட்லி சாப்பிட்டேன், தோசை சாப்பிட்டேன் அப்படியே பேசி அந்த மாதிரியே ஏதாவது ஒன்று நீங்கள் ஆரம்பிக்கிறீங்களா, ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு ட்ராவல் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணுறீங்களா, இல்லை வேறு ஒரு யூடியூபராக நீங்கள் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்களா, எல்லாருக்குமே வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க்கு இந்த வீடியோ கொடுக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். அதுதான் இந்த வீடியோவோட நோக்கம். நம்ம பேசுகிற இன்டென்ட் அவங்களுக்கே ஃபீல் ஆகும். ஏன்னா இதில் நமக்குன்னு எதுவும் கிடையாது. இது எங்களோட ஹாப்பினஸ், எங்களோட ஸ்ட்ரகிள், நாங்கள் ஃபேஸ் பண்ண சேலஞ்சஸ், இதெல்லாம் தாண்டி இப்போ நந்தினியோட மோட்டிவேஷனில் தான் நான் இப்படியே வந்துட்டுருக்கேன். ஏன்னா இந்த கம்ப்ளீட்லி ஐடி செக்டரில் எங்கேயோ லேப்டாப் வச்சுட்டு 24 hours உட்காந்துவ ஒரு டிரான்சிஷன் எனக்கு அமைஞ்சுது. பட் அது வந்து இப்படி இந்த ஒரு ஜேர்னியில் வர்றதுக்கு நந்தினியோட மோட்டிவேஷன் ரொம்ப ரொம்ப அதிகம். நிறைய நான் கற்றுக்கிறேன் அண்ட் ஃபுட் ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுறேன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அந்த க்ரக்ஸை நான் எடுத்துக்கிறேன். அவங்களோட இன்டென்ட், அவங்க என்ன சொல்ல வராங்க அண்ட் அதோட என்ன சொல்கிறது, நம்ம மனசில் இருக்கிற எண்ணங்கள் எப்படி அது எதிர்க்க பேசுகிறவங்க கிட்ட பிரதிபலிக்கு, இதெல்லாம் நான் அவங்கக்கிட்டேன்னு எடுத்துகிட்டு என்னோடய ஜேர்னி இப்போ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. எல்லாருக்கும் நன்றி சொல்ல மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது, ஃபேமிலியில் வெளியில் பார்க்குறவங்களுக்கு இவங்களுக்கு என்னப்பா எங்கெங்கோ போகிறாங்கன்னு இருக்கும். பட் அது பின்னாடி ஏகப்பட்ட ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது, மன உளைச்சல் இருக்குது, நிறைய கஷ்டங்கள் இருக்கும். பட் அதை தாண்டி ப்ரொடக்டிவாக எனக்காக, என்னோடய சந்தோஷத்துக்காக, என் ஃபேமிலியோட பெருமைக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்க அத்தனை பேரும் சின்ன குழந்தைங்க பெருமைப்படுவாங்கங்க. நிஜமாவே நீங்க வெளியில போயிட்டு இவங்கெல்லாம் விட மாட்டேங்கிறாங்க, நீங்க வெளியில போயிட்டம்மா நீ ஜாலியா ஃபன் பண்றமா நீனு, ஐயோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் சொல்லுவாங்க, எங்க அம்மாவா வேற லெவலுங்க, எங்க அம்மா வந்து எங்க பார்த்தாலும் இன்னைக்கு எந்த ஊர்ல இருக்கான்னு நான் கேட்டுதான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ரொம்ப பெருமையா ஃபீல் பண்ணுவாங்க. அம்மாவுக்கு நிறைய விஷயம் தெரியுது, எங்க அம்மா வந்து 70s கிட்டு அப்படின்லாம் நீ வந்து ஏளனமா எதுவும் நினைக்காத, எங்க அம்மா எங்க எவ்வளோ இடம் போவா வருவா அப்படின்னு அவங்களுக்கு ஒரு பெருமை. ஸோ நிறைய விஷயங்களில் இந்த உலகம் வந்து ரொம்ப அழகாக இருக்குங்க. ஆக்சுவலி சுற்றி நிறைய நல்லவங்க, நாங்கள் ஒரிசாவில் பார்த்த நல்லவங்களாக இருக்கட்டும், இந்த ஜார்க்கண்டில், கொல்கத்தாவில், எல்லா இடத்துலையுமே யாரோ ஒருத்தர் நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு இருக்காங்க. இந்த பிரபஞ்சம் வந்து நல்ல நோக்கத்தோடு பயணிக்கக்கூடியவர்களுக்கு சப்போர்ட்டாக பிரபஞ்சம் இருக்கும், அதில் டவுட்டே கிடையாது. ஸோ துணிஞ்சு நீங்கள் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் இறங்குங்க. என்ன ஒரு டவுட் இருந்தாலும் நாங்கள் அதை கிளியர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம். நானும் சரி, தீபிகாவும் சரி. இன்ஸ்டாகிராம்லேயும் இருக்கும், யூடியூப்லேயும் இருக்கும், ஃபோன் நம்பரும் இருக்குது. ஸோ நான் வந்து ஃபோன் நம்பரும் கொடுக்குறேன். நீங்கள் எப்போ வேணாலும் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணிவிட்டு நீங்கள் பேசலாம். நானே கூட உங்களுக்கு அடித்து இது சம்மந்தப்பட்ட என்ன பண்ணுறீங்க, ஏன்னா ஒரு கமெண்ட்டில் கூட போட்டிருந்தாங்க கேப் டிரைவர் நம்பரு, யாரை வச்சு தர்ஷன் பண்ணலாம், எங்களுக்கு போனான்னு ஒரு ஃப்ரெண்டு ஹெல்ப் பண்ணா, அந்த மாதிரி நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம். இப்போ பூரி போகிறீங்களா, அங்கே என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது எங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக கேதர் பண்ண இன்ஃபர்மேஷன் இருக்குது, அதை வச்சு சொல்கிறோம். இந்த கொல்கத்தா காளி பார்க்கணுமா, இங்கே எங்களுக்கு என்ன சப்போர்ட் கிடச்சிது, அந்த சப்போர்ட்டை நாங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ண ரெடி. ஸோ இது மாதிரி நீங்கள் பிளான் பண்ணுங்கள். நிச்சயமாக சூப்பரான ஒரு ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அது ஒரு அடிக்ஷனாக ஆகிடும், போதையாகவே இருக்கும், அடுத்தடுத்து எங்கே போகலான்னு தோணும். ஸோ நல்லா சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் லைஃப்பை, அவ்வளோதான். இதெல்லாம் தாண்டி ஒரே ஒரு பாயிண்ட், நம்ம சின்ன வயசுலேருந்து வளர்க்கப்படும் போதே ஒரு பயம் மைண்டில் வந்து இன்ஸ்டில் பண்ணப்பட்டிருக்கு. பெண் குழந்தைனா இங்கே போகக்கூடாது, வரக்கூடாது, ஜாகிரதை. இது வந்து இன்னி வரைக்கும் நமக்கு கடைசி வரைக்கும் இருக்கும். ஆனால் அதுலேருந்து கொஞ்சம் வெளியில் வந்து என்னால் எங்கள் ஃபேமிலியே அவ்வளோ நம்ம பார்த்துக்குறோம், எல்லாருக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கும்போது வெளியில் நமக்காக போய் நம்மளை பார்த்துக்க முடியாதா, இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்குள்ளே வரணும். சின்னதாக ஆரம்பிங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து சென்னைக்குள்ளேயே நாங்கள் ட்ரை பண்ணுறோன்னா ப்ளீஸ் கால் அஸ்
அண்ட் நம்பர் இருக்குது, கால் பண்ணுங்கள். வீல் பி ஏபிள் டு ஹெல்ப் யூ, வில் பி ஹாப்பி டு ஹெல்ப் யூ. ஆனால் ஹெல்ப் யூ. நம்ம வந்து ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் அப்படி மீட்டப் Meet பண்ணி பண்ணணும். போகலாம் அப்படின்ற ஒரு சான்ஸ் கிடைச்சாலும் நாங்கள் ஹாப்பியாக ஜாயின் பண்ணுவோம். நிச்சயமா ஸோ ஏதாவது ஒன்று பிளான் பண்ணுங்க. ஏன்னா நாங்கள் பிளான் பண்ணி நாங்களே போகிறதுக்கு இன்னொருத்தர் பிளானில் நாங்கள் எங்களை நுழைச்சிக்கிறதுங்கிறது அதுவும் ஒரு விதமான சந்தோஷமாக இருக்கும். கண்டிப்பாக நாங்கள் உங்கள்கிட்டேருந்து ஒரு பெரிய மாற்றத்தை எதிர்பார்க்குறோம். இது வந்து விமன்ஸ் டே எப்போ வர வேண்டிய ஒரு வீடியோன்னு கூட எடுத்துக்கோங்க. இன்றைக்கி ஒரு விமன்ஸ் டே அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டு நாளை புதுசாக ஸ்டார்ட் பண்ணுங்கள், லைஃப்பை புதுசாக ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஹாப்பியாக இருங்க. எப்போதும் எல்லாரும் சிரித்த முகமாக இருந்தீங்கன்னா தான் அந்த வீட்டில் மகாலட்சுமியே குடி வருவா. அதனால் ஸ்பிரிச்சுவலாக பார்த்தாலும் நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் தான் வீட்டில் வந்து உங்களுக்கு தெய்வம் குடியேறும். அதனால் நிச்சயமாக உங்கள் சந்தோஷத்துக்கான வாய்ப்புகளை, வசதிகளை ஏற்படுத்திக்கோங்க. Thank you so much. Thank you. Stay happy.